வர்ஷா வருஷமா வர்ஷா வருஷமா நர்மதா வர்ஷா என்னம்மா ஆச்சு? நர்மதா வர்ஷா யாரோ என்னாச்சு? 2 ரவுடிங்க இந்த பொம்மைக்குள்ள வச்சு வர்ஷாவை கடத்த பாத்திருக்காங்க. நல்ல வேலை வர்ஷா போட்டிருந்த பெர்ஃப்யூம் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். வர்ஷா உன்னை கடத்த பார்த்தாங்களா? யாருமா உன்னை கடத்தினது? வர்ஷா தெரியல அங்கிள். உன்னை கடத்துற அளவுக்கு உனக்கு யார் எதிரிங்க இருப்பா? அருண், நானே ரொம்ப பயத்துல இருக்கேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ப்ளீஸ் எனக்கு எதுவும் கேட்காதீங்க. சரி சரி, கொஞ்ச நேரம் வர்ஷாவை எதுவும் கேட்காதீங்க. அவன் நார்மல் ஆகட்டும். ஆண்டவ புண்ணியத்துல இதோட போச்சே. அந்த ரவுடி பசங்க நர்மதா கண்ணுல பட்டதுனால வர்ஷா நமக்கு கிடைச்சா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வா எந்திரி. பாத்து மெதுவா தூக்கு. வா வர்ஷா, மெதுவா. பாத்து பாத்து பாத்து. பாத்து. வாமா. மெல்ல. அவளை தூக்கிட்டீங்கன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்டா. ச்சே, உங்களெல்லாம் செம வேலைக்காரன் நினைச்சேன்டா. இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்களடா. தல ஒரு பொண்ணு வந்து தடுத்தா அவளையும் கீழே தள்ளிட்டு வந்துட்டோம். திடீர்னு ஒரு போலீஸ் வந்து நின்னுச்சு. ஒரு லேடி போலீஸ் டிஸ்கோ சாந்தி மாதிரி கீழே இறங்கி வரா. டேய், அது டிஸ்கோ சாந்தி இல்லடா, விஜய் சாந்தி. ஏதோ ஒரு சாந்தி, இப்ப அதோட முக்கியம். அப்படியே எங்களை பார்த்து நடந்து வர தல. எப்படி இருக்கும்? ஹல்லு கழிஞ்சிருச்சு தல. அதான் போட்டு ஓடி வந்துட்டோம். டேய், அங்க இருந்து ஒரு 100 அடியில தானே நான் இருந்தேன். அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு வந்திருந்தா கூட வண்டியில தூக்கி போட்டு நேரா கிளம்பி போயிருந்திருக்கலாம். தல நாங்க மட்டும் அப்படி பண்ணியிருந்தோம், நாங்களும் மாட்டிருப்போம், நீங்களும் மாட்டிருப்பீங்க. அந்த ஜீப்ல வேற 2 போலீஸ் இருந்தாங்க. அப்படியே ஜீப்ல துரத்தி வந்திருப்பாங்க. தப்பு பண்றது பெரிய விஷயம் இல்ல தல. போலீஸ் கிட்ட மாட்டாம பண்ணணும், அதான் புத்திசாலித்தனம். டேய், நீ ஈஸியா சொல்லிட்டு போயிருவ. நான் என் பொண்டாட்டிகிட்ட போய் என்னடா சொல்லுவேன்? இந்த கதையில நான் அவட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ மூஞ்சில காரி துப்புவா. அந்த வருஷாவை தூக்கிட்டு போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு வேலை பண்ணேன். இப்படி வெறும் கையோட போக விட்டீங்களடா. தல, இப்ப நான் கல்யாணமா நடந்துச்சு, நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிருக்கே. அடுத்து இன்னொரு ஏற்பாடு பண்ணு தல, பிரமாதமா தூக்கிடுவோம்.